தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு வாகை சூடும் வெற்றி திரும்புகிறது. வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்கின்ற பெயரில் மதுரை பராபத்தியில் நாளை ஆகஸ்ட் 21ஆம் தேதி பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது. மாநாட்டு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. சென்னையில் இருந்து சாலை மார்க்கமாக மதுரை செல்லும் விஜய் பணிகளை பார்வையிட உள்ளதாக கூறப்படுகிறது. மாநாட்டு முகப்பு அலங்கார வளைவில் பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர் உடன் விஜய் இடம்பெற்றிருக்கிறார். அது மட்டுமின்றி கட்சி கொடியில் உள்ள வாகை மலர் பிளிரும் போர் யானைகளும் இருக்கின்றன. மேலும் 1967, 2026, 1977ஆம் ஆண்டுகளை குறிப்பிட்டு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்றும், உங்க விஜய் நான் வரேன் என்ற வாசகமும் இடம்பெற்றுள்ளது. காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்தி பேரறிஞர் அண்ணா தமிழ்நாட்டின் முதல்வரான ஆண்டு 1967 என்பதோடு திமுகவிலிருந்து விலகி அதிமுக என்னும் கட்சியை தொடங்கி எம்ஜிஆர் முதல்வராக அரியணையை ஏறிய ஆண்டு 1977 என்பதை மாநாட்டு முகப்பில் செய்தியாக சொல்லியிருக்கும் விஜய், அதேபோல் மீண்டும் 2026 தேர்தலில் தாவேகா வாகை சூடி வரலாறு திரும்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர் ஆகியோர் பொதுவான தலைவர்கள் என்பதால் அவர்களது புகைப்படங்களை பயன்படுத்தியதாக தாவேகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டில் 1.5 லட்சம் இருக்கைகள் அமைக்கப்பட்ட ஒப்பந்ததாரர்களிடம் இருந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக தெரிகிறது. கடைசி நேரத்தில் ஒரே ஒரு ஒப்பந்ததாரர் மட்டும் 50,000 இருக்கைகளை தர மறுத்ததாகவும், அப்படி கொடுத்தால் உள்ளூரில் தன்னால் தொழில் செய்ய முடியாது என்று தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. அரசியல் அழுத்தத்தின் காரணமாகவே அந்த ஒப்பந்ததாரர் இப்படி செய்ததாகவும் பரபரப்பாக பேசப்படுகிறது. எனவே உடனடியாக கேரளாவில் இருந்து 50,000 நாற்காலிகள் வரவழைக்கப்பட்டு சரி செய்ததாகவும் கூறப்படுகிறது. இதன் மூலம் தாவேகா மாநாட்டுக்கு கேரளாவும் கை கொடுத்துள்ளது. இது தொண்டர்களிடையே மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த முறை மாநாட்டுக்காக 13 குழுக்களை அமைத்திருக்கிறது தாவேகா. 200 ஏக்கருக்கும் அதிகமான இடத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கும் இந்த மாநாட்டின் மேடை 216 மீட்டர் நீளமும் 60 அடி அகலத்திலும் அமைக்கப்பட உள்ளது. இந்த மேடையில் கட்சியின் முக்கிய முன்னணி நிர்வாகிகள் அமர இருக்கைகள் ஏற்பாடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல் கடந்த ஆண்டு விஜய் மாநாட்டு மேடைக்கு வந்ததும் தொண்டர்களை சந்திக்க ராம்ப் வாக்கில் வந்தார். அதைப் போலவே 300 மீட்டர் நீளத்துக்கு நடைமேடை அமைக்கப்பட்டு அந்த இடத்தை யாரும் நெருங்காதவாறு இரும்பு தடுப்புகளும் பாதுகாப்பாக செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஆங்காங்கே குடிநீர் வசதி, ஆம்புலன்ஸ் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. கர்ப்பிணி பெண்கள், கைக்குழந்தையுடன் இருக்கும் சகோதரிகள், முதியவர்கள், உடல்நலம் குன்றியவர்கள், பள்ளி சிறுவர்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் மாநாட்டை வீட்டிலிருந்தே நேரலையில் பார்க்குமாறு விஜய் கூறியிருந்தார். முதல் மாநாட்டில் கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக என்று பேசியிருந்த விஜய், தற்போதும் அதை மையமாக வைத்துத்தான் 2வது மாநில மாநாட்டில் விஜயின் முழு உரையும் இருக்கும் என்று கூறப்படுகிறது. விழுப்புரத்தில் நடைபெற்ற முதல் மாநில மாநாட்டில் விஜய் அனல் பறக்க பேசியிருந்தார். தற்போது மதுரையில் நடைபெறும் 2வது மாநில மாநாட்டில் விஜய் என்ன பேசப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு அனைத்து தரப்பினரிடமும் எழுந்துள்ளது. இதேபோல் தென் மாவட்டத்தின் நுழைவு வாயில் என்று கூறப்படும் மதுரை மண்ணில் விஜயின் உரை எதை மையப்படுத்தி இருக்கும் என்று விவாதமும் எழுந்துள்ளது. களத்தில் இறங்கி அரசியல் செய்யாத விஜய் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்து வரும் நிலையில் அதற்கு பதிலளிக்கும் விதமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டில் விஜய் பேசுவார் என்று தெரிகிறது. அதோடு மட்டுமின்றி திமுகவிற்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகத்தை முன்னிறுத்தும் விதமாக அவரது உரை இருக்கும் என்றும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் பாஜகவுடன் கூட்டணி உருவாகுமா என பல்வேறு கேள்விகள் எழுந்து வந்த நிலையில் தற்போதைய நிலைக்கு பாஜகவுடன் கூட்டணிக்கு வாய்ப்பில்லை என தாவேகா தரப்பில் பதில் என தகவல் வெளியாகியுள்ளது. கட்சியின் முதல் மாநாட்டில் பூத் கமிட்டி, முகவர்கள், 28 அணிகள் என அடித்தளத்தை கட்டமைப்பதுதான் கட்சியின் முதுகெலும்பு என விஜய் பேசியிருந்தார். ஆனால் 1.5 ஆண்டுகள் கடந்தும் 60% கட்சிப் பணிகள் கூட முழுமையாக முடியவில்லை என தெரிகிறது. தூத்துக்குடி, திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களிலும், சென்னையில் சைதாப்பேட்டை தொகுதியிலும் உட்கட்சி பூசல்களால் இன்னும் மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்படவில்லை. 28 அணிகளில் சில அணிகளுக்கு மட்டுமே மாநில அளவில் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த ஓட்டைகளை அடைக்காமல் அடுத்த தேர்தலை எப்படி எதிர்கொள்வார்கள் என்ற கேள்வி எழுகிறது. 1967, 1977 தேர்தலில் ஏற்பட்ட மாற்றங்களை அவ்வப்போது மேற்கோள் காட்டும் விஜய், அந்த மாற்றங்களுக்கு பின்னால்
திமுகவும் அதிமுகவும் செய்த களப்பணிகள், போராட்டங்கள், கூட்டணி வியூகங்கள் போன்றவற்றை உள்வாங்கியுள்ளாரா என்ற கேள்வி தற்பொழுது எழுந்துள்ளது.